வெயில் காலங்களில் குழந்தைங்க முதல் பெரியவர் வரை நிறைய பேர் இந்த வெயிலில் மத்தியானம், அதாவது ஒரு 11 மணி வச்சிங்களேன், 10:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிருந்த வெயில் 10:30லேருந்து ஒரு 4, 4:30 வரை வெளியே நம்ம அலைஞ்சு வச்சிங்களேன், படபடப்பு வந்துடும் போல. அப்படியே தலை சுற்றும், படப்பாகும், பலகீனமாகும், டயர்டாகும், மன அழுத்தம் ஏற்படும். ஏசி இல்லாமல் எங்கேயுமே யாருமே அதுவும் இருக்க முடியாது. குறிப்பாக ஏசியை விடுங்க, ஃபேன் இல்லைன்னா ஜோலி முடிஞ்சிடும். அப்போ வெயிலில் போகிறதுனால தோல் எல்லாம் ட்ரை ஆயிரும், ஸ்கின்னு ட்ரை ஆயிரும், முகமெல்லாம் டல்லாகி, டயர்டாகி, நடப்போமோ நடக்க மாட்டோமோ பலகீனமாகி, அதுவே ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு உடலை சோர்வை ஏற்படுத்தி அதிகமான வேர்வை வெளியேறதுனால டீஹைட்ரேஷன், தண்ணி தாகம் அதிகமாக ஏற்படும். அதில் காய்கறிகள் சம்மந்தப்பட்ட காய்கறிகள், கீரை வகைகள், பழங்களை எடுத்தால் உடம்புக்கு நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகாது. சில நேரங்களில் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நம்ம தவிர்ப்பது நல்லது. சில தோல் நோய் இருக்கிறவங்க சில நேரம் வெயில் அலையலாம் வச்சுங்க, இன்னும் அதிகப்படுத்திடும். அந்த ஸ்கின்னில் ஒரு மாதிரி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், பஸ்பார்மிஷன் வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. இந்த தகவலை ஆண்டி சித்தா, சென்னை கோடம்பாக்கத்திலேருந்து டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ் சம்மர் தகவல் கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.